विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। अनिर्वाच्यत्वे प्रत्यक्ष अनुमान प्रमाण निरूपणम 626வது பக்கம். அனிர்வாச்சியத்துவத்துக்கு லட்சணம் சொன்னோம். சதன்யத்வேஸ்தி அசதன்யத்வேஸ்தி சதசதனதிகரணத்துவம் அப்படின்னு சொன்னோம். வெறும் லட்சணம் மட்டும் சொன்னா போறாது, பிரமாணமும் சொல்லணும். அப்படி அனிர்வாச்சியத்துக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்டா பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டார். எது? பிரத்யக்ஷம் பிரமாணம், அனுமானம் பிரமாணம், ஆகமம் பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம். 4 பிரமாணங்களை சொல்றோம். பிரமாணஞ்ச பிரத்யக்ஷ அனுமான ஆகம அர்த்தாபத்தய. அதுல பிரத்யக்ஷம் தாவது, பிரத்யக்ஷம் என்ன? மிச்சைவ ரஜதமபாத் அப்படின்னு நமக்கு அனுபவம் இருக்கு. மிச்சைவ ரஜதமபாத், இந்த ரஜதமானது மித்யாபூதமாக எனக்கு காணப்பட்டது அப்படின்னு நம்ம அனுபவம் இருக்கு. ஆகையால் இந்த அனிர்வாச்சியத்துவம் மித்யாத்வம் அப்படின்னு தெரிகிறது. மித்யாசப்தா அசத் பர்யாய. மித்யாசப்தத்துக்கு அசத்துன்னு அர்த்தம்னு ஏன் சொல்லப்படாது அப்படின்னு சொல்றோம். மித்யாசப்தா வாங்க, மித்யாசப்தா அசத் பர்யாய அப்படின்னு சொல்லலாமே. இல்ல பட்சியமான யுக்தியா மேல சொல்லக்கூடியதான யுக்தினால ருசுங்காதி சாதாரண அசத்வஸ்ய சாயமான ரூபியாதவ் வக்தும் அசக்கியத்வா. மேல சொல்லக்கூடியதான யுக்தினால ருசுங்காதி சாதாரண அசத்வஸ்ய, இப்ப சசசுங்கம் ருசுங்கம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் இருக்கக்கூடியதான யாதொரு அசத்வம் இருக்கோ அந்த அசத்துவம் இங்கேத்தான் இருக்கு, சுத்தி ரஜத்திலையும் இருக்கு அல்லது ரஜதத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கியாயமான ரூபியம். கியாயம்னு பிரகாசிக்கக்கூடியதான ரூபியம். கியாயமான ரூபியத்வாது ரூபியாதவ் வக்தும் அசக்கியத்வாத். கியாயமானமாக இருக்கக்கூடியதான ரூபியம், கியாயமானம்னா தோணக்கூடியதான ரூபியத்தில் அது சொல்ல முடியாது. ஏதாவந்தம் காலம் அசதேவ ரஜதமபாத் இது அனுபவ விரோதா. அதற்கு மேல இவ்வளவு நேரம் நான் அசத்தான ரஜதத்தை தான் பார்த்தேன்னு அனுபவம் இருக்கே அப்படின்னு கேட்ட, இந்த அசத்தான ரஜதம்ங்கிற ஒரு அனுபவம் என்ன சொல்றது? அனிர்வாச்சியத்துவ ஏகதேச சத்வவ்யதிரேக விஷயத்வேனைவ உபபத்தே. ரஜதம் அனிர்வாச்சியம். அந்த அனிர்வாச்சியத்துல சத்வத்திரேகம், அசத்வத்திரேகம், சதசத்வத்திரேகம் இருக்கு. அந்த 3ல இருக்கக்கூடியதான அசத்வவ்யதிரேகம், இந்த சத்வவ்யதிரேகம் தான் இங்கே காணப்பட்டது. சத்வவ்யதிரேகம் காணப்பட்டதுனால நம்ம அசத்துன்னு சொன்னோம். ஏதாவந்தம் காலம் அசதேவ ரஜதமபாத்னு தோணித்துக்கு காரணம் என்னன்னு, அங்கே அந்த ரஜதம் மித்யாபூதம். மித்யாபூதமானதுல சத்வ வியதிரேகமோ அசத்வ வியதிரேகமோ சதசத்வ வியதிரேகமும் அங்கே இருக்கு. அதுல சத்வ வியதிரேகம் இருக்கிறதுனால நம்ம அசத்துன்னு சொன்னோம். அவ்வளவுதான். ஏதாவந்தம் காலம் அசதேவ ரஜதம் அபாத் அனுபவ விரோதா. அனிர்வாச்சியத்துவ ஏகதேச, அங்கே மித்யாபூதமான ரஜதத்தில் இருக்கக்கூடியதான அனிர்வாச்சியத்துவம், அதனுடைய ஏகதேசம். அனிர்வாச்சியத்துவத்துல சத்வ வியதிரேக, அசத்வ வியதிரேக, சதசத்வ வியதிரேகம் இருக்கு. அது ஏகதேசமா இருக்கக்கூடியதான சத்வ வியதிரேகம் காணப்பட்டது. சத்வ வியதிரேக விஷயத்வேனைவ உபபத்தே.
ஏவம் இப்படி சொன்னேடையானால் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா இத்தியத்ராபி இங்கேயும் சத்தியம் இது அசத்வ வியதிரேக விஷயத்தையைவ உபபத்தி. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றேன், அங்க சத்தியம்னு சொல்றதோ இல்லையா? ஏதோ அசத்வ வியதிரேகத்தினால சத்துவம்னு ஏன் சொல்லப்படாது நீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு எதுக்கு லட்சணத்தில் இருக்கும்? பிரம்மத்துக்கு லட்சணத்துக்கு. அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு? சத்ரூபம் இருக்கு. அங்கே அசத்வ வியதிரேகமும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சத்ரூபமும் இருக்கு, அசத்வ வியதிரேகமும் இருக்கு. அங்கே சத்துவம் எதனால தோன்றதுன்னு சத்ரூபத்தினால சத்துன்னு தோன்றதுன்னு சொல்லலாமே ஒழிய அசத்துவ எதிரேக்கத்தினால சத்ரூபம்னு தோன்றது நன்னா இல்லை. கீழே இடத்துல அப்படி சொன்னோம். இங்க சத்ரூபம் இருக்கிறதுனால இருக்கிறத வச்சுட்டு அதை விட்டு இன்னொன்னு சொல்லுவானே அப்படிங்கிற. அதனால பிரம்மணி சத்ரூபதாயாக பிராக் உபபாதி தத்வேன பிரம்மத்தினிடத்துல சத்ரூபத்துவம் முன்னால நம்ம சொல்லியிருக்கோம். தஸ்ய அசத்வ வியதிரேக விஷயத்துவ கல்பனாயாக அனுசிதத்வாத். மறுபடியும் அங்கே அசத்வ வியதிரேகம் என்று சொல்றது, அசத்வ வியதிரேகம் இருக்கிறதுனால அதை சத்துவம்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா சத்ரூபத்துவமே அங்க இருக்கே, சத்ரூபத்துவம் இருக்கும்போது சத்துன்னு தோணலாமே. அதை விட்டு அது இல்லாத இடத்துல இதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லலாம். தெப்பக்கட்டையும் கட்டணும் முக்கியமான அம்சம் இல்லைன்னு, முக்கியமாக சத்ரூபத்துவமே அங்க இருக்கும் பொழுது அதற்காக சொல்ல வேண்டியது இல்லையே. ஆகையால் பிரம்மணி சத்ரூபதாயாக பிராக் உபபாதி தத்வேன சத்ரூபமாக பிரம்மம் இருக்கு என்று கீழே சொல்லிவிட்டோம். கீழே சொன்னோம்னா எங்க சொன்னோம்? பிரதம மித்யாத்வத்துல கடைசியில சொல்லியிருக்கோம். பிரம்மணி சத்ரூபதாயாக பிராக் உபபாதி தத்வேன தஸ்ய அசத்வ வியதிரேக விஷயத்துவ கல்பனாயாக அனுசிதத்வாத். ததா ச பிரம்மணி சத்பிரத்யயஸ்ய ரூபியே அசத்பிரத்யயஸ்ய பிரம்மத்தினிடத்துல சத்துன்னு தோன்றது, சத்துன்னு இருக்கு. அதே போல ரூபியத்துல அசத்துன்னு தோன்றது. இப்ப நம்ம தான் சொன்னோமே எப்படி மிச்சைவ ரஜதமபாத் அசத் ரஜதம் ஏகாவந்தம் காலம் அசதேவ ரஜதமபாத் இப்படி எல்லாம் அசத் பிரத்தியம் இருக்கு. இங்கே பிரம்மத்தினிடத்துல சத் பிரத்தியமோ ரூபியத்துல அசத் பிரத்தியமோ சத்வாசத்வயோகோ பாதக அசத்வ சத்வத்வாபியாம். இங்கே சத்வாசத்வங்களுக்கு பாதகம் இல்லை. சத்ரூபத்துல பிரம்மத்துல சத்துன்னு தோன்றதுல ஒரு பாதகமும் இல்லை. அதே போலயே ரூபியத்துல அசத்துன்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்கு. ஏன் அசத்துன்னு சொல்றதுக்கு ஏன் பாதகம் இருக்கு? அதான் தோன்றது அசத்தா இருந்தா தோணப்படாது. அப்ப அசத்துன்னு சொல்றேள், மிச்சைவ ரஜதமபாத் அசதேவ ரஜதமபாத்னு சொல்றேள். ஆனா அசத்தாக இருக்க முடியாதது. ஏன் முடியாது? கண்ணுக்கு தெரியறதுனால. சோ நம்ம என்ன சொன்னோம்? அசத்துன்னு நமக்கு தோன்றதுனால, அசத்தாக இருக்க முடியாததுனால, அது சத்வியத்திரேகம் அங்க இருக்கிறதுனால அசத்துன்னு சொன்னோம் அப்படின்னு. தத்வாத பாதகையோகோ பாதக அசத்வ தத்வத்வாபியாம் விசேஷேன ந பிரசங்க சாமியம். அதே மாதிரி இது இருக்கு சார்னு நியாயாமிரதக்காரர் சொன்னதும் தப்பு. இப்ப இதுவரைக்கும் பிரத்யக்ஷாம்சம் ஆயிடுது. பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லிவிட்டேன் அனிர்வாச்சியம். இனிமேல அனுமானத்தினால அனிர்வாச்சியத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அனுமானம் சொல்றார் விமதம் சத்வரஹிதத்வே சதி அசத்வரஹிதத்வே சதி சத்வாசத்வரஹிதம் பாத்யத்வாத் தோஷ பிரயுக்த பானத்வாத்வா என்னைவம் தன்னைவம் யதா பிரம்மா. விமதம் இந்த பிரபஞ்சம் சத்வரஹிதத்வே சதி அசத்வரஹிதத்வே சத்வாசத்வரஹிதம். இந்த பிரபஞ்சத்துல சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை, சத்வாசத்வரஹிதம். ஏன் பாத்தியத்வா பாதிக்கப்படுகின்றதுனால தோஷ பிரயுக்த பானத்வாத்வா இந்த பிரபஞ்சத்துக்கு தோன்றதுக்கு காரணம் தோஷம் இருக்கிறதுனால. பிரபஞ்சம் பட்சம் விமதம்னு வச்சுட்டேன்னா தோஷம் என்ன? அவித்யா தோஷம். அவித்யாதி தோஷ பிரயுக்த பானத்துவம் இருக்கு. அதுவே இந்த விமதம்ங்கிறது சுத்தி ரூபியம்னு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப சாகவித்யாதி தோஷ பிரயுக்த பானத்வா ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஆனா எதுவும் இது தோன்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறதுனால அப்படின்னு அந்த இந்த அனுமானத்தினால பாத்தியத்வாது. பிரபஞ்சமா இருந்தா பிரம்ம ஜான பாத்தியத்வாத், சுத்தி ரஹிதமா இருந்ததுன்னா சுத்தி ஜான பாத்தியத்வாத், அதிஷ்டான ஜான பாத்தியத்வாத் இப்படி வச்சுக்கலாம்.
அதனால என்னைவம் தன்னைவம் யதா பிரம்மா அப்படின்னு இந்த அனுமானத்தினாலையும் பிரபஞ்சத்துல அனிர்வச்சனீயமான பதார்த்தங்களில் விமதம்னு சொன்னா அனிர்வச்சனீய பதார்த்தங்களில் என்ன சொல்றது சத்வரஹிதத்வேத்து அசத்வரஹிதத்வேத்து சத்வாசத்வரஹிதத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் காணப்பட்டது. இதுதான் அனிர்வாச்சியம். ஆகையால் அனிர்வாச்சியத்துவத்துக்கு ஒரு அனுமானத்தினால பிரமாணம் தெரியுது. அவன் சும்மா இருப்பானோ, இந்த அனுமானத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு. என்ன சார் தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், இது அனுமானத்துல ஒரு சாத்தியம் சொல்லிட்டு இருக்கல, அந்த சாத்தியமானது அப்பிரசித்த விசேஷனம், அந்த சாத்தியத்துல விசேஷனம் பிரசித்தமில்லை அப்படி. சாத்தியம் என்ன? விசேஷனம், அந்த சாத்தியம் அப்பிரசித்தம். அதனால இந்த சாத்தியம் சொல்லிட்டு இருக்கையில இந்த சாத்தியமானது அப்பிரசித்தம் அப்படிங்கிறது. பிரசித்தமா இருக்கிறதால சாதிக்கணும். நான் இதை சாதிக்கிறேன்னு சொன்னேன். அதனால அந்த பர்வத்தமானது, அந்த சாத்தியமானது அப்பிரசித்தம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சாத்தியம் அப்பிரசித்தமா இருந்தா அதனால எப்படி நம்ம சாதிக்கிறது? இப்ப இந்த சாத்தியமானது பிரசித்தின்னு கொண்டு வரணும். சாத்திய பிரசித்தியை நீங்க கொண்டு வரணும். சாத்திய பிரசித்தி எப்படி கொண்டு வரணும்? இன்னொரு அனுமானத்துல தான் கொண்டு வரணும். எப்பவுமே சாத்தியம் இதம்ம அம்சித்துவ ஹேத்துவதையும் பார்த்தோம். ஒரு சாத்தியம் அப்பிரசித்தமா இருக்குன்னா அந்த சாத்தியத்தை சொல்றதுக்காக இன்னொரு அனுமானத்தை அதை சாத்தியமா வச்சுன்னு அதை சாதிக்கிறது அப்படின்னு வச்சிருக்கோம். அதே விதமாக இங்க இது அப்பிரசித்த விசேஷனம், இந்த சாத்தியம் பிரசித்தம் இல்லை அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்பிரசித்த விசேஷணத்துவம். இப்ப சத்வா சத்வே சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி தர்மத்வா ரூபரசவத். சத்வமும் அசத்வமும் சத்வா சத்வே சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி. இந்த இரண்டினுடைய அத்தியந்தாபாவங்களும் ஓரிடத்தில் இருக்கும். சத்வாத்தியந்தாபாவமும் அசத்வாத்தியந்தாபாவமும் ஓரிடத்துல இருக்கலாம் அப்படின்னு சாதிக்கிற. சத்வா சத்வே சத்வமும் அசத்வமும் சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி, சமானாதிகரணமான அத்தியந்தாபாவ பிரதியோகிகளை உடையது. தர்மத்வாத் தர்மமா இருக்கிறதுனால ரூபரசவது. இப்ப ஒரு மாம்பழத்துல மஞ்சளான ஒரு ரூபமும் இருக்கு, திரிப்பான ரசமும் இருக்கு. அந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? மாம்பழம்னு ஒரு அதிகரணத்துல ரூபமும் இருக்கு, ரசமும் இருக்கு. அதே போல ஏதோ ஒரு அதிகரணத்துல சத்வாத்தியந்தாபாவம் இருக்கலாம், அசத்வாத்தியந்தாபாவம் இருக்கலாம். அப்படி சொல்லுங்க. அபாவம் வாயு, வாயுல ரூபாபாவமும் இருக்கு, ரசாபாவமும் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமே அப்படின்னு. அப்படி அந்த மறுபடியும் அந்த அனுமானத்தினால இல்லை, ரெண்டும் தர்மமா. தர்மம் தான் குணம். ரூபம் ஒரு குணம், ரசம் ஒரு குணம். ஒரு குணம் ஒரு இடத்துக்கு ஒரு குணம் இல்லாமல் இருக்கு. ரெண்டும் இல்லாத இடம் ஒண்ணு இருக்கு. தத்வாசத்வே சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி தர்மத்வா ரூபரசவத். இதனாலேயே தீர்மானம் ஆயிடுச்சு. அதே போலயே தத்துவம் அசத்வானதிகரண அனிஷ்டம், இல்ல அசத்வம் வா சத்வானதிகரண அனிஷ்டம் தர்மத்வா ரூபவது. இப்படி இப்படி இல்ல அனிஷ்டம் தான். அதுக்காக தான் கேட்கப்பட்டிருக்கேன். அபாவம் இருக்கிற இடத்துல இது இருக்கு, அசத்வாபாவம் இருக்கிற இடத்துல அசத்வானதிகரண அனிஷ்டம். அனதிகரண அனிஷ்டம். அதுக்காக அசதன்ய நஷ்ட பேத பிரயோஜா விச்சேதகம் கேட்கப்பட்டது. சரி, சத்வம் அசத்வானதிகரண அனிஷ்டம். அசத்வம் சத்வானதிகரண அனிஷ்டம் தர்மத்வாத் ரூபவது. ரூபவது இது சாமான்யதா தத்சித்தே. இப்படி ஜெனரலாக இத தீர்மானம் பண்ணலாம் அப்படி. அதனால
அப்பிரசித்த விசேஷணத்துவம் இல்ல. அப்பிரசித்த விசேஷணத்துவம்னா என்ன அர்த்தம்? எந்த சாத்தியம் நீங்க சொன்னீங்களோ அந்த சாத்தியமானது பிரசித்தமானது இல்லை அப்படின்னு சொன்ன தோஷம் வராது. அது ஆயிடுது. நச்ச சாத்தியைக தேச சித்தியா அம்சத சித்த சாதனம். இப்ப தத்வாத்தியந்தாபாவத்வஸ்து அசத்வாத்தியந்தாபாவத்வம் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் இல்லையா? இந்த ரெண்டும் சரியா வராது. அதுல பிரபஞ்சத்துல அசத்வாத்தியந்தாபாவம் நாங்க ஒத்துண்டு இருக்கோம். நீங்க சாதிக்க வேண்டாம். நீங்க என்ன சாதிக்கிறேன்? சத்வாத்தியந்தாபாவமும் சத்வமும் இல்ல அசத்வமும் இல்ல. ஆகையால் பிரபஞ்சத்துல சத்வாத்தியந்தாபாவமும் இருக்கு அசத்வாத்தியந்தாபாவமும் இருக்குன்னு ரெண்டும் சேர்ந்துன்னா சாதிக்கிறேன். நான் தான் உன்னை ஒத்துட்டேனே. அசத்வாத்தியந்தாபாவம் பிரபஞ்சம் அசத்தில்லைன்னு நான் ஒத்துட்டேனே. ஒத்துண்ட விஷயத்தை மறுபடியும் ஏன் சாதிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறோம். அதான் அம்சத சித்த சாதனம். சாத்திய ஏகதேச சித்தியா, சாத்தியத்துல ஒரு பகுதி எனக்கு சித்திச்சு இருக்கிறதுனால அதை மறுபடியும் நீங்க சித்திக்க வேண்டியது சொல்ல வேண்டியது இல்லையே. அம்சத அம்சத சித்த சாதனம் பாதி சித்திச்சிருக்கே அப்படின்னு கேட்கிற. அதுக்கு என்ன சொல்ல? அதுக்கு முன்னாலேயே பதில் சொல்லியாச்சப்பா. குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம் சமானாதிகிருதத்வா இத்யத்ர இவ சிஷாத இஷா பலேன சித்த சாதன விரகஸ்ய உபபாதி தத்வா. இது முன்னாலேயே பிரதம மித்யாத்வத்திலேயே இதுக்கு பதில் சொல்லிவிட்டோம். ஆமா, குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம்ங்கிற இடத்துல சமானாதிகிருதத்வாத்துங்கிற ஒரு அனுமான மற்றத்துல குணத்துக்கும் குணிக்கும் சமவாய சம்பந்தம் சொல்றான். யாரு? அத்தியந்த பேதம் சொல்றான் நையாயிகர். குணமும் குணியும் ஒண்ணுன்னு அபேதம் சொல்றார். இப்ப பேதாபேதங்கள் நையாயிகனுக்கும் மீமாம்சனுக்கும் நடுவுல வாக்குவாதம். அப்ப பேதாபேதம் நாங்க ஒத்துக்கிறதுக்குள்ள அபேதமும் இருக்கே அப்படின்னு சொன்னா அபேதத்தை சாதிக்கல, பேதாபேதத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல எனக்கு சாதிக்க வேண்டியது பேதாபேதம் ரெண்டும். ஒரு அம்சம் மட்டும் ஒத்துண்டா போராது, முழுமையாக நான் அதுக்கு சொல்லணும் அப்படின்னு சாதிக்கிறேன்னு. அந்த இடத்துல எப்படி சித்த சாதனம் இல்லை என்று சொன்னோமோ அதே போல எங்கேயும் சித்த சாதனம் இல்லை. அவ்வளவுதான். குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம் சமானாதிகிருதத்வாத் இத்யத்ர இவ சிஷாத இஷாபலேன சாதிக்குமிச்சா சிஷாத இஷா. எங்களுக்கு இப்படி டோட்டலா ரெண்டையும் சேர்த்து சாதிக்கணுங்கிற இச்சை இருக்கிறதுனால தத்பலேன சித்த சாதன விரகஸ்ய உபபாதி தத்வா, சித்த சாதனம் இல்லை என்று சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு நச்ச சத்வாசத்வயோஹோ பரஸ்பர விரக ரூபத்தையா சாத்தியம் வியாஹதம் இதுவாது. நீங்க சொல்ற சாத்தியமே சரியில்லை சார். தத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லைன்னு எப்படி? அவன் என்ன சொல்றான்? அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னு பார்க்கணும். பிரபஞ்சத்துல ஒண்ணு சத்தா இருக்கணும், இன்னொன்னு அசத்தா இருக்கணும். சத்து இல்லைதான் அசத்து, அசத்து இல்லைன்னு அசத்து. மூணாவது கேட்டகரி எங்கே வந்தது? ஒண்ணும் இல்லையே. அப்ப இந்த பிரபஞ்சம் சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லையேன்னு சொன்னேன்னா இந்த டோட்டலா கான்ட்ரடிக்ஷன் அல்லவா? ஒண்ணு சத்தா இருக்கணும், சத்து இல்லைன்னா அசத்தா இருக்கணும், அசத்தா இருக்கணும் அசத்து இல்லைன்னா சத்தா இருக்கணும். சத்துவம் அசத்துவம் இல்லாம மூணாவது கேட்டகரின்னு சொல்றேன், அது சரி வராது. சத்து இல்லைன்னா அசத்து, அசத்து இல்லைன்னு சத்து, இவ்வளவுதானே இருக்க முடியும். பரஸ்பர விரக ரூபமாச்சு அப்படின்னு கேட்கிற. நக சத்வாசத்வயோ பரஸ்பர விரக ரூபத்தையா. பரஸ்பர விரகம்னா சத்து இல்லைன்னா அசத்து, அசத்து இல்லைன்னா சத்து, இதுதான் பரஸ்பர விரக ரூபம். இப்படி இருக்கிறதுனால சாத்தியம் வியாஹதம். நீங்க சொல்லக்கூடியதான சாத்தியமே கான்ட்ரடிக்ஷன், அது சரி வராது. இது வாக்கியம் அதாத்விகத்வேன பரஸ்பர விரக அனாத்மகத்வேன சமாஹிதத்வா. இதற்கு பதில் அதாத்விகமாக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பரஸ்பர விரக ரூபத்துவம்னு சொன்னது அது அதாத்விகம். தாத்விகமாக இருந்தால் தப்பு, என்ன அதாத்விகம்னு சொல்லிவிட்டோம் நாங்க. ஆகையால் இது தோஷம் இல்லை, ஒரு சமாதானம். ரெண்டாவது, சத்வா சத்வங்கள் பரஸ்பர விரக ரூபம்னு நாங்க ஒத்துக்கவே இல்லையே. கீழே சத்வா சத்வங்கள் பரஸ்பர சத்து இல்லைன்னா அசத்து, அசத்து இல்லைன்னா சத்துன்னு சொல்லவே இல்லையே. சத்வம் சத்வாபாவ ரூபம் பரஸ்பர ரூபம் அப்படின்னு நாம ஒத்துக்கல. ஏன்
அப்படின்னு கேட்டேன்னா நம்ம சத்வத்தை எப்படி லட்சணம் சொல்லியிருக்கோம்? சத்வத்துக்கு அபாத்தியத்துவம் சத்வம் அப்படின்னு. அதே போல அசத்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னா பாத்தியத்துவம்னு சொல்லியிருந்தா நீங்க சொல்லக்கூடியதா தோஷம் வரலாம். ஆனா அப்படி தோஷம் அப்படி நாங்க சொல்லல. ஆனா என்ன சொல்லியிருக்கோம்? அசத்துவம்னா எங்கேயும் கொசிதப்யுபாதவ் சத்வேன பிரதீத்யனதிகரணத்துவம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஆகையால் சத்வாரூபாவ ரூபமாக அசத்வத்தையோ அசத்வாபாவ ரூபமாக தத்துவத்தையோ சொல்லி இருந்தப்பே ஆனால் அப்பொழுது அந்த ரெண்டும் ஓரிடத்துல இருக்காதுன்னு தோஷம் வந்திருக்கும். அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. ஆகையால் பரஸ்பர விரக ரூபத்தை நாங்க ஒத்துக்கல. அதாத்மிகத்வேன அது ஒரு சமாதானம். பரஸ்பர விரக அனாத்மகத்வேன சமாஹிதத்வா. அப்புறம் வேதஸ்ய தாத்விகத்தைவ நிரசிஷ்யமானத்வாயன நதேன விரோதா. அதுக்கு மேல சொல்ற இங்க பிரபஞ்சத்துல என்ன இருக்குங்கிற சத்பேதம் இருக்குங்கிற, அதே போலயே அசத்பேதம் இருக்குங்கிற. அதானே தத்துவ வத்திரேகம்ங்கிற பொருள் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சத்பேதம் அசத்பேதம்ங்கிற. இப்ப பிரபஞ்சத்துல சத்பேதம் இருக்கு, அதே போல அசத்பேதமும் இருக்கு இப்படி சொல்றேன். ஆனா நீங்க தான் பேதத்தையே நிராகரணம் பண்ணிட்டேல. உலகத்துல பேதம்ங்கிற பொருளே கிடையாது அப்படின்னு நிராகரணம் பண்ணிவிட்டு இங்க பிரபஞ்சத்துல சத்பேதம் இருக்குன்னு சொன்னா என்ன சார்? பேதமே டோட்டலா அத்வைதத்துல பேதமே இல்லைன்னு சொல்லி இருக்கேல. இருக்கிறது ஒரே பொருளா இருந்தா எங்க இந்த பேதம் இருக்கா? ஆகையால் பேதமே இல்லையே எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அப்பா தாத்விகமான பேதம் இல்லைன்னு நான் சொன்னேனே தவிர வியாபாரிக பேதம் இல்லைன்னு எங்கேயாவது சொன்னேன்னா? பேதம் தாத்விகம் இல்லை, தாத்விகமான பேதம். பிரம்மம் எப்படியோ அப்படிப்பட்டதான பேதம் இல்லைன்னு நான் சொன்னேன். வியாபாரிக நிலையில பேதங்கள் இருக்கலாம். ஆகையால் வியாபாரிகமான சத்பேதம் தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஆகையால் இந்த பேதம் இருக்கிறதுனால தோஷம் இல்லை, ஆகையால் விரோதம் இல்லை. அனுமானத்துல கீழே நம்ம நன்னா புரிஞ்சுட்டோம்னா அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். வேற ஒன்றும் புதுசா ஒண்ணும் இல்லை. ஆனா அதை சொல்றத வார்த்தை வேற சொல்லுவான், நம்ம பயப்படக்கூடாது. வேதஸ்ய தாத்விகஸ்தீவ நிரசிஷ்யமானத்வேன நதேன விரோதா. அப்புறம் நச பிரம்மவத் சத்வராஹித்யேபி தத்ரூபத்வேன அனிர்வாச்சத்வா பாவ உபபத்யா அர்த்தாந்தரம். இப்ப பிரம்மத்துல நீங்க என்ன சொன்னேன்? அசத்பேதம் இருக்கா சத்பேதம் இருக்கா அப்படின்னா சத்துவமும் இல்லை பிரம்மத்துல, அசத்துவமும் இல்லை. பிரம்மத்துல சத்துவம் இல்லாத போனாலும் சத்வரூபமான தர்மம் பிரம்மத்துல இல்லை. ஆனா பிரம்மம் சத்துன்னு தோன்றத அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்கேன்? சத்ரூபம்னு பதில். சோ பிரம்மத்துல சத்ரூபமாக இருப்பதனால் சத்துவம் இல்லாத போனாலும் பிரம்மம் சத்ரூபமாக இருக்கிற காரணத்தினால் நமக்கு என்ன தோன்றது? அங்கே சத்வம்னு தோன்றது. சத்வராஹித்யேபி சத்ரூபத்வேன பிரம்மம் மாதிரி அனிர்வாச்சியத்வாபாவ உபபத்யா. அனிர்வாச்சியத்துவமே வேண்டியது இல்லையே இங்க பிரபஞ்சத்துல. அனிர்வாச்சியத்துவம் இல்லாத போனாலும் சத்ரூபமா இருக்கிறதுனால பிரபஞ்சம் சத்துன்னு தோணலாமே. இது அர்த்தாந்தரம். அது சொல்ற சத்வரஹிதஸ்ய பிரபஞ்சஸ்ய சத்ரூபத்வே பிரமாணாபாவேன பாதாத். சத்வரஹிதஸ்ய பிரபஞ்சஸ்ய, பிரபஞ்சத்துல சத்வம் இல்லை. ஏன்னா சத்பேதம் தானே சொல்லியிருக்கேன். சத்வம் இங்க இருந்து இருக்கும், தத்துவம் இல்லை. தத்துவம் இல்லாத பிரபஞ்சத்துல சத்ரூபமாக பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இருந்தா சொல்லுங்க. அங்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு பிரமாணம் இருக்கு. பிரமாணம் இருக்கிறதுனால சத்ரூபம் நிர்தர்மகம்னு சொல்றது, சத்தியம்னு சொல்றது. அப்ப பிரமாணம் இருக்கிறதுனால நிர்தர்மகமாக சத்வரூப தர்மம் இல்லாத போனாலும் பிரபஞ்ச பிரம்மத்துல சத்ரூபத்துவம் ஒத்துன்னு இருக்கேன். அதே போல பிரபஞ்சத்துல சத்துவம் இல்லாத போனாலும் சத்ரூபமாக இருக்கு என்று சொல்வதற்கு ஏதாவது ஸ்ருதி வாக்கியமோ அல்லது வேற ஏதாவது பிரமாணம் இருந்தால் நான் ஒத்துட்டேன். அப்படி பிரமாணம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால அது ஒத்துக்க முடியாது. நக பிரம்மவத் தத்வராஹித்யேபி தத்ரூபத்வேன அனிர்வாச்சியத்வாபாவ உபபத்யா அர்த்தாந்தரம். சத்வரஹிதஸ்ய பிரபஞ்சஸ்ய சத்ரூபத்வே மானாபாவேன பாதாத். அதனால இத்தனை தோஷங்கள் வரிசையாக சொல்லிட்டே இருக்கான். இந்த முதல்ல அப்பிரசித்த விசேஷணத்துவம்னு ஒரு தோஷம் சொன்னா,
அதுக்கப்புறம் அம்சத சித்த சாதனம் சொன்னா, அதுக்கப்புறம் அர்த்தாந்த பரத வியாகதி சொன்னா இந்த அனுமானத்துக்கு, அதுக்கப்புறம் விரோதம் சொன்னா, அதுக்கப்புறம் அர்த்தாந்தரம் சொன்னா, 5 தோஷங்கள் சொல்லி 5 தோஷத்துக்கு சமாதானம் கீழே சொன்னதான அம்சமாகவே சமாதானம் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மணிச்ச சூன்யதாபத்திரேவ சத்ரூபத்வே பிரமாணம். பிரம்மத்தின் இடத்துல பிரம்மம் சத்ரூபம்னு சொல்லாத போனா என்ன ஆகும்? அதுல சத்துவம் இல்லை சார். சத்ரூபமாகவும் பிரம்மம் இல்லைன்னா கடைசியில பிரம்மம் சூன்யம்னு ஆயிடும். பிரம்மம் சூன்யம்னு ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆகையால் சூன்யதாபத்தி தோஷம். பிரம்மணிச்ச சூன்யதாபத்திரேவ சத்ரூபத்தே பிரமாணம். அப்படிப்பட்டதான பிரமாணம் உங்களுக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் சத்ரூபம்னு சொல்றதுக்கு இல்லை. இதோட இந்த ஒரு அனுமானம் ஓரளவு காட்சி. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? நச்ச விமதம் சதசதாத்மகம் பாத்தியத்வாத் வியதிரேகேண பிரம்மவத் இது ஆபாச சாமியம். இதற்கு மேல இந்த அனுமானத்துக்கு மேல இப்ப 6 தோஷங்கள் 5 தோஷங்கள் சொல்லி அதுக்கு நிராகரணம் பண்ணியாச்சு. இப்ப 6வது தோஷமாக ஆபாச சாமியம்ங்கிறான். ஆபாச சாமியம்னா என்ன? ஒரு ஆபாசமாக இருக்கிற ஒரு அனுமானத்தை சொல்லி இதை ஒத்துந்தா அந்த அனுமானம் மாதிரி இது, ஆகையால் இதுவும் சாத்தியத்தை சாதிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஆபாச சாமியம்னு பேர். நீங்க பிரம்மத்துக்கு என்ன இது சொல்லியிருக்கேன் கீழே அனிர்வாச்சிய ஸ்தாபக அனுமானத்துல விமதம் சத்வரஹிதத்வேஸ்து அசத்வரஹிதத்வேஸ்து சதசத்வ ரஹிதம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்க. இப்ப என்ன சொல்றேன்? விமதம் சதசதாத்மகம். நீங்க எதை சொன்னீங்களோ அதுக்கு விரோதமாக ஒன்று சொல்றேன். விமதம் சதசதாத்மகம் பாத்தியத்வாத் எதிரேகேன பிரம்மவது. பிரம்மம் எப்படி பாதிக்கப்படலையோ ஆனா அது சதசதாத்மகம் இல்லையோ இது பாதிக்கப்படுகிறது, ஆகையால் இது சதசதாத்மகம் இருக்கட்டும். அப்படி அவனுடைய அபிப்பிராயம். விமதம் சதசதாத்மகம் பாத்தியத்வாத் எதிரேகேன பிரம்மவது. அப்படிங்கிற அனுமானம் இப்படி சாதிக்காதோ அதே போல உங்க அனுமானமும் சாதிக்காது அப்படின்னு இல்ல. விமதம் அசத்து தத்துவ அனதிகரணத்வாத். விமதம் சுத்திரூபியம் அசத்து ஏ தத்துவ அனதிகரணத்வாத் நிருசுங்கவத் இது சத்ரதிபக்ஷா அப்படின்னு இந்த சத்ரதிபக்ஷ அனுமானம். இப்ப 2 தோஷங்கள் 2 அனுமானத்தினால சொல்லுங்க ஆபாச சாமியம்னு சொல்லு. இது வாச்சியம். இதுக்கு பதில் சொல்றார். ख्याति बाध अन्यधानुभवति लक्षण विपक्ष बाधक तर्कस्य वक्ष्यमाणत्वेन. இதுக்கு மேல முதல்ல சுக்தி ரஜதமானது அசத்துன்னு சொல்லப்படாது. சுக்தி ரஜதம் அசத்து சத்வ அனதிகரணத்வாத் நிருசுங்கவத்துன்னு அனுமானம் சொல்லியிருக்கேன். அது எப்படி அந்த அனுமானம் சரியா வரும்? ஏன்னா அதுக்கு ख्याति இருக்கு. ख्याति இருக்குன்னா ஞானம் இருக்கு. எது? சுக்தி ரஜதம் இருக்குன்னு தோன்றது. அதே போல நிருசுங்கம் இருக்குன்னு தோன்றதோ? தோணாது. ஸோ இது பாதம் சொல்லு. அதோட மட்டும் இல்ல, நிருசுங்கத்துக்கு பாதம் இல்லை. ஆனா இங்க என்ன பாதம் இருக்குன்னு நேதம் ரஜதம்னு பாதம் இருக்கு. ஸோ ख्यातिனாலையும் தோணுகின்ற காரணத்தினாலையும் பாதத்தினாலையும் நேதம் ரஜதம் எனக்கூடியதான பாதத்தினாலையும் இதுக்கு தப்பு அப்படின்னு விபரீத தர்க்கம் இருக்கு. விபட்சபாதக தர்க்கமானது இருக்கு. அதை நாங்க சொல்ல போறோம். அடுத்தத மேல இந்த தோஷத்துக்கு ஆபாச சாமியம் இல்லை என்று சொல்றதுக்காகவும் சத்பிரதிபட்சம் நீங்க சொன்னது அது தப்புன்னு சொல்றதுக்காகவும் நாங்க விபட்சபாதக தர்க்கமாக மேல சொல்ல போறோம். ஆகையால் விபட்சபாதக தர்க்கஸ்ய வட்சியமானத்வேன ஆபாச சாமிய தத்பிரதிபட்சயோகோ அபாவாத். ஆபாச சாமியமும் இல்லை, தத்பிரதிபட்சமும் இல்லை. ஆகையால் அந்த 2 தோஷமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்ற நச்ச அசதேவ ரஜதமபாத் இது பிரத்யக்ஷ பாதா. நீங்க என்னத்தான் சொல்லுங்க சார், இந்த அனுமானத்துல அசதேவ ரஜதமபாத் கண் எதிர்க்க தோன்றும். ஆமா, மேல இருக்கிற அதேதான் திருப்பி திருப்பியும் மாத்து கேட்கறது. அதை நம்ம ஏமாந்து போயிடுவோமோன்னு பயம். இப்ப அனுமானம் சொல்லியிருக்க, அனுமானத்துக்கு பிரத்யக்ஷ பாதம் சொல்லலாம். அனுமானத்தினால உன்னை ஸ்தாபிக்கிறேன்னு
அது பிரத்யட்சத்தினால அதுக்கு விரோதமா காணப்படுறது அப்படின்னு இதையே தோஷமா சொல்றாங்க. அப்படின்னு கையை வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கான். அதனால அததேவ ரஜதமபாத் இது பிரத்யக்ஷ பாதா அசத் இத்தியஸ்ய சத்வாபாவ விஷயத்துவஸ்ய உக்தத்வா. அங்கே அசத்துன்னு என்ன அதுக்கு எது சொல்லுவேன் மடையாண்ட இப்பவே சொல்லிருக்கேன். அசதித்யஸ்ய சத்வாபாவ விஷயத்துவஸ்ய உக்தத்வா. மித்யா ரஜதம் அசத்துன்னு ஏன் தோன்றது? சத்து இல்லாதனால அசத்துன்னு தோணி. அங்கே அசத்துன்னு தோன்றதுக்கு காரணம் என்ன? சத்து இல்லாதனால தோணிது. அவ்வளவு. அசதேவ ரஜதமபாத் இது பிரத்யக்ஷ பாதா அசத் இத்யஸ்ய சத்வாபாவ விஷயகஸ்ய உக்தத்வாத். அன்யதா அப்படி இல்லாத போனால் ख्याति அனுபவத்தே. ख्यातिன்னா பிரத்யக்ஷம், நமக்கு தோன்றது. தோன்றது எப்ப தோணும்? அது அசத்தா இருந்தா தோணாது. சுத்தி இருக்கிற மாதிரி இது சட்டசுங்கம் மாதிரியும் ருசுங்கம் மாதிரியா இருந்ததுன்னா அது தோணாது. இது தோன்றது எப்ப ख्याति இருக்கோ அதனால அது அசத்துன்னு சொல்ல முடியும். இப்ப இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அனுமானம்னு சொன்னா அந்த அனுமானத்துல தோஷங்களை எப்படி சொல்றது, அந்த தோஷங்கள் சொன்னா அது எப்படி நமக்கு சமாதானம் வரணும். முன்னால விஷயம் எல்லாம் தெரியும், ஆனா அவன் தோஷத்தை சொல்லும் பொழுது அந்த தோஷத்திலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த புத்தகத்துல தெரியும் நமக்கு. அவ்வளவு. அதனால ख्यात्यनुपपत्ते अतएव மித்யாசப்தோபி அசத்பர்யாயः இது நிரர்த்தம். அதனால மித்யா சப்தமும் அசத்து அப்படின்னு அசத்துங்கிறதுக்கு சொல்றதுக்கு பர்யாய சப்தம் மித்யாங்கிறது அப்படின்னு கூட நிரர்த்தம். அதன் போய் நைவம் பிரம்மண்யபி சத்வாபயவேன அசததி புத்தி. இது கீழே சொல்லிவிட்டார். பிரம்மத்தின் இடத்துலையும் தத்துவம் இல்லையோன்னா பிரம்மத்திடத்துல சத்வரூபமான தர்மம் இல்லை. இதை பார்க்கணும். பிரம்மத்தின் இடத்துல சத்வாபாவேன சத்வாக்கியமான ஒரு தர்மம் இல்லாதனால அசத்துன்னு புத்தி பிரம்ம அசத்து அப்படின்னு வரட்டுமே அப்படின்னு கேட்டார். நிர்தர்மக்கே சத்வரூப தர்மாபாவ விஷயக பிரதீதே இஷ்டத்வா. பிரம்மத்துல சத்துவம்னா சத்வாபாவ ரூபமான பிரதீதி வரட்டுமே, அதனால இருந்ததுனால அசத்துன்னு புத்தி வரட்டுமேன்னு கேட்டு, பிரம்மத்துல சத்துவம் இல்லைங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். பிரம்மத்துல சத்துவ தர்மம் இருக்குன்னு சொன்னா இல்லையே நாங்க சொல்லி நிஷ்கலம் நிஷ்கிரியம் நிர்தர்மக்கம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் நிர்தர்மக்கே சத்வரூப தர்மாபாவ விஷயக பிரதீதே. தத்துவம் எனக்கூடியதான தர்மம் அங்கு இல்லை எனக்கூடியதான பிரதீதி எங்களுக்கு இஷ்டம்தான். அதான் அசத்துன்னு சொன்னா அது இஷ்டம்தான். அப்படிப்பட்டதானது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா துச்சத்துவ விஷயக பிரதீதே ஆபாதக அபாவா. அது துச்சத்துவம், இது துச்சம் அப்படின்னு பிரம்மத்தினிடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா துச்சம்னு சொன்னேடையானால் அதுக்கப்புறம் என்ன, அது மித்யாபூதமா அதுக்கு அதிஷ்டானமா ஜெகத் அதிஷ்டானமா இருக்க முடியாது. சூன்யதா பத்தி தோஷம்னு கீழே சொல்லிவிட்டார். ஆகையால் அது தப்பு. ஆகையால் இதுவும் தப்பு. ஆகையால் துச்சத்துவ விஷயக பிரதீதே ஆபாதக அபாவா. நைவம் அசத்வாபாவேன ஜகதி சதிதி பிரதீத்யாபத்தி. பிரபஞ்சத்துல சத்து இல்லையோ அசத்து இல்லையோ நான் பிரபஞ்சம். நைவம் அசத்வாபாவேன அசத்துவம் இல்லாதனால ஜகதி சதிதி பிரதீத்யாபத்தி. ஜகத்துல சத்துன்னு பிரதீத்தி வருது சார். உலகம் கடசன் படசன் அப்படின்னு வருது. ஏன்னா அசத்து இல்லாதனால அசத்துன்னு வருதுன்னு. இஷ்டாபத்தே எங்களுக்கு இஷ்டாபத்தி அதனால ஒண்ணு ஏதோ புதுசா நீ ஆபாதனம் பண்றா பண்ணி நாங்க ஒத்துண்ட விஷயம் தானே, அது இருக்கட்டும். ரச அதுக்கு மேல நிருசுருங்க அசத்துவ புத்திதா அஸ்யாக வைலட்சண்யம் அனுபூயத்தே இது வாக்கியம். நிருசுருங்க அசத்துவ புத்திதா, நிருசுருங்கம் அசத்து அப்படின்னு புத்தி இருக்கு. அதே மாதிரியே இங்க பிரபஞ்சமும் அசத்துங்கிற புத்திக்கு வைலட்சண்யம் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு கேட்டார். இது வாச்சம் ஏதாவதா
சத்யாஹபி சத்வராஹித்ய விஷயகத்துவம் அஸ்து. அதுக்கும் சத்வராஹித்யம் சத்துவம் இல்லைங்கிற விஷயத்துவம் அங்க இருக்கட்டும் ரிஷங்கத்துக்கு. நது ததனுரோதேன அதை வச்சுண்டு ஏதஸ்யாக துச்சத்துவ விஷயகத்துவம் இதுக்கு துச்சம்னு சொல்ல முடியாது. ஏன் துச்சத்வே அത്ര பாதக சத்வா. பாருங்க, இது துச்சம்னு சொன்னீங்களேனால் இங்க பாதகம் இருக்கப்பா. ஏன்னா துச்சம்னு சொன்னா தோணப்படாது. ஜெகத்துல கடஸ்தன்னு படஸ்தன்னு தோன்றது, எந்த பதார்த்தமும் தோன்றது. தோணலேன்னா இது துச்சம்னு ஒத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். அதனாலதான் ஞானம் வந்த பிறகு ஜெகத் துச்சமே சமஸ்தம் ததன்யதன் தத்து. ஞானம் வந்த நிலையில உண்மை தோணலையே வேணாம், எல்லாம் பிரம்மமா தோன்றது. ஆகையால் இது துச்சம்னு இப்ப இன்னைக்கு சொன்னேடையானால் அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன் கடஸ்தன் பட்டஸ்தன்னு ஞானம் தோன்றது அது. ஆகையால் தோணுகின்ற காரணத்தினால் இது துச்சம்னு சொல்றது தப்பு. துச்சத்வே அத்திர பாதக சத்வாத் சமானாகார பிரதீத்யோரபி விசித்திர விஷயகத்வஸ்ய பிராகேவ தர்சிதத்வாச்சா. சமானாகாரமான ஞானம் இருந்தாலும் அது வெவ்வேறு காரணங்கள்னால சமானாகாரமான ஞானம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க கடஸ்தன்னு இருக்கா, இந்த இடத்துல கடஸ்தன்னுங்கிற இடத்துல அந்த கடத்துக்கும் சத்துவத்துக்கும் தாதாத்மிய சம்பந்தம், அதனால தோன்றும். அதே பிரம்ம சத்துன்னு சொல்ல பாருங்க, அங்க எப்படி சத்ரூபம், சத்ரூபமா இருக்கிறதுனால பிரம்ம சன்னு தோன்றது. நீங்க கடஸ்தன் பட்டஸ்தன்னு சொன்னதுனால கடாதிகள்னா சத்ரூபமான பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கு. ஆகையால் கடஸ்தன்னுங்கிறது ஆத்தியாசிக தாதாத்மிய சம்பந்தத்தினால தத்துவம் தோன்றது. பிரம்மத்துல தத்துவமானது ஸ்வரூப சம்பந்தத்தான தோன்றது. இப்படி சத்துன்னு ஒன்றாக தோணின போதிலும் வெவ்வேறு விசித்திர விஷயகத்துவம் வெவ்வேறு காரணங்கள்னால இப்படி தோன்றதுங்கிறது நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். ஆகையால் இங்கேயே சார் அப்படி அங்கேயும் இப்படின்னு கேட்கப்படாது. வெவ்வேறு காரணங்கள்னால ஒரு பிரதீதி வரலாம், இது நிர்குணம் ஆயிடுச்சு. ஆகையால் இது வரைக்கும். அதுக்கப்புறம் நச்ச தத்துவ அசத்துவ விகல்பேஷு ஆத்ய திருதீயோ ஜகதி சத்வராஹித்யாம்சே ரூப்யாதௌ அசத்வராஹித்யாம்சே திருத்தீய சதுர்த்தயோः உபயத்ராபி அசத்வராஹித்யாம்சே பஞ்சமே து உபயத்ர சத்வராஹித்யாம்சே சப்தமேபி உக்தநியாயேன உபயத்ராபி அசத்வராஹித்யாம்சே ஏவமேவ அபாத்யத்வ சூன்யத்வே प्रामाणिक शून्यत्वे च पक्षे बाधाः षष्ठे तो अबाध्यत्व रूप सत्तेनापि उपत्या अर्थान्तरम् इति तन्ना. இதெல்லாம் இந்த 7 விதமாக விகல்பம் பண்ணியிருக்கான். 621வது பக்கத்துல இந்த விகல்பங்கள் இருக்கு. அந்த விகல்பங்களை வச்சு அதுல சில தோஷங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சமாதானம் சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல